நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். முன்னாடி கூட சொன்னேன், என் பையனோட பேர். அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோட சொல்கிறேன், விஷ்ணு விஷால் ஹீரோ, விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து 3வது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம். அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு. ஒரு ஒரு ஹீரோவா, ஒரு ப்ரொடியூசரா ஐம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு, என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப சந்தோஷத்தோட படம் பார்த்துட்டு அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது. அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்து சொல்லும் போது அவர் உண்மையாவே ஃபீல் பண்ணாரு. ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே வந்து கட்டி பிடிச்சாரு. அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்சஸ் நான் நம்புறேன். ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு. அண்ட் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வந்து 2023 நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம். பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்ட வானமும் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்ல வந்து மொராலே கொஞ்சம் கொடுத்துருச்சு எனக்கும் சரி, பிரவீனுக்கும் சரி. பட் பிரவீன் வந்து 2020 இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதை பற்றி. ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல, இன்னைக்கு 2025 அது வந்து ஈஸி கிடையாது. ஒரு மனுஷன் வந்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக 5 வருஷம் வெயிட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். பட் அந்த ஃபேஸ்ல இருந்து இன்னைக்கு தாண்டி படம் ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில. ஒரு புது ஸ்கிரிப்ட், யூனிக்கான ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷேவும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 80% சக்ஸஸ் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மேபி 20% சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லையும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது வந்து நாங்கள் பிளான் பண்ண விஷயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது. அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆச்சு எங்களுக்கு வந்து. ஏன்னா எங்ககிட்ட வேற வேற ஆப்ஷன் இருந்தது. ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை. அண்ட் சரி, ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி ஒன்று பண்ண விஷயம். பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 20% கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது. அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணி இப்போ இன்னிலேருந்து தியேட்டர்ஸில் பிளே ஆகிற ஷோவில் நாங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் பிளே ஆக போகுது. ஸோ அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி, பத்திரிகை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்பவுமே நான் எடுத்துப்பேன். அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸோட 20% டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும், இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன். அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா. சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆடியன்ஸ் அப்படியே உல்டாவா சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா. அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி, ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் இஸ் ஆல்சோ அச்சீவ். நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். என் கரியர்ல பிகினிங்ல இருந்து நான் பண்ற படங்கள்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே தியேட்டர்ல டீசெண்டா ஒன்று கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட் காலத்துல சேட்டலைட்ல பயங்கரமா படம் ஓடும் ரிப்பீட்டடா. அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்துல எனக்கு தியேட்டர்லயும் டீசெண்டா போகுது. கண்டிப்பா ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசா போறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது. இப்போ எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நல்லா போச்சு, ஓடிடியும் பெருசா போச்சு. கட்டா குஸ்தி தியேட்டர்லயும் நல்லா போச்சு, ஓடிடில மிகப்பெரிய ஹிட் அது. அதே மாதிரிதான் ஆரியனுக்கும் நான் கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர். ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்றதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது. கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும். ஸோ இப்போ கட்டா குஸ்தி 2 பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்லயே அதுக்கு ஒரு பயங்கர ரிசெப்ஷன் இருக்கும். பட் அந்த விதத்துல ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஓடிடில போனதுக்கு அப்புறம் இன்னும் பெரிய சக்சஸா இருக்கும். பட் இப்போதைக்கு தியேட்டர்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புறேன் இந்த வீக் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு 100% சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் எனக்கு நடந்திருக்கு. என்னோட கரியர்ல என்னோட பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நான் பிசினஸ் வைஸா ஒரு ப்ரொடியூசரா கேட்டீங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து
எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கும் நடுவில் தான் இந்த படத்தோட பிசினஸ் போய் நின்று இருக்கு. அண்ட் இன்னும் 1-2 அவென்யூஸ் இருக்கு, சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு. FMS அப்ராட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு, என்னோட கரியர் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துல. ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துட்டு இன்னும் நிறைய நல்லா பண்ணணும், நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட். ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சான் லோகேஷ் வந்து பிரில்லியண்டா இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் உண்மையாவே அவர் இந்த படத்துல போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட். ஏன்னா ரொம்ப ஸ்கிரீன் பிளே ஓரியன்டட் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் சான் இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அட் இட். கங்க்ராட்ஸ் சான், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாவம் நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன், லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அண்ட் யூ ஹவ் பீன் வெரி ஹம்பிள், வெரி என்ன சொல்றது, பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க இந்த படத்துல. உங்க மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியா படத்துக்குள்ள வந்தாரு. பட் அவர் கொடுத்த எஃபர்ட், அவர் கொடுத்த எனர்ஜி, பாவம் கடைசி வரைக்கும் இப்போ திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டா மாத்திருக்கோம்னு சொன்னால திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு. அவர் உட்கார்ந்தாதான் டைமுக்கு டெலிவரி ஆகும். பட் அப்படி இருந்த ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்துல படத்துக்குள்ள வந்து the kind of effort, energy and conviction he's put in Aryan வந்து அது phenomenal. And I think Jibran sir, thank you. இனிமே உங்களோட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். And Manasa, it was wonderful acting alongside. And I really am happy that you liked the movie. And I think the screen presence is really good. Screen presence ரொம்ப நல்லா இருக்கு. And I wish and pray that you get more movies across all languages, especially Tamil. Shraddha, it's been great experience acting alongside you. I think நான் நடிச்சதுலே one of my most favorite heroines Shraddhaன்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்ல, வெதர் இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசர் ரொம்ப பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட. அண்ட் ஷீஸ் பீன் வெரி ஸ்போர்ட்டிவ். அண்ட் இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் we had a lot of fun. We spoke a lot about cinema. And எனக்கு முதனேத்து கூட சொல்லியிருந்தாங்க, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணிட்டே இருக்கிறேன், ஐ ரியலி லைக் தட் ஆஸ்பெக்ட். இது ஒரு முயற்சி தான். ஏன்னா நான் டிஃப்ரெண்டா இல்லைன்னா காணாம போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்டான விஷயங்கள் பண்றதுனால தான் எனக்கு சஸ்டெயின் ஆகி சர்வ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா 25வது படத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அது ஈஸி கிடையாது. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்க சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரெண்டுமே ஐ திங்க் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்க எல்லாருமே தான். அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார், அவரை பத்தி நான் எவ்வளவு சொன்னாலும் கம்மி. நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அவர் வந்து நம்ம படத்துல நடிக்க போறாருன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணி. அண்ட் அதே சமயத்துல ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபெனாமினலான ஜாப் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோவா பிளே பண்றதுங்கிறது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும். அது ஒரு டிப்பிக்கலான பர்ஃபார்மன்ஸ். ஆனா சார் வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமா பிரசென்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு பொதுவா இதுதான் சைக்கோ, நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜ்ல நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகா இந்த படத்துல உடைச்சிருக்கிறாரு. அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்துல. ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிற ஆக்சுவலா நான் வந்து ஏன் சைக்கோஸ் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன், நிறைய பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பத்தி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜிரேட்டடாக தான் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி. இந்த படத்துல சார் பிளே பண்ண விதம் உண்மையாவே சொல்றேன், நான் என்னென்ன படிச்சேன் சைக்கோஸ் பத்தி அந்த பாடி லாங்குவேஜ் தான் பிளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் என்ன ஒன்று சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா, வித்தியாசம் இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது நியாயம். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அவங்க பண்றது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலா இருக்கிற விஷயம். அதுதான் நாங்க இந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த விதத்துல ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர் அந்த கதை கேட்கும் போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினைச்சோம். அது வந்து செல்வா சார் வந்து 2000% கொடுத்துருக்காரு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி செல்வா சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஐ ஜஸ்ட் கான்ட் டெல் யூ. இட்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், ஐவ் ஹேட் அ கிரேட் ஜர்னி வித் யூ. I hope the delay that I put in your life
because of my other commitments. I'm sorry about that. And I hope that இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்த படம் உடனே நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். And my entire team, Shravanti, Sid, Guna, Sitaraman uncle, I thank all of you. You have been my biggest pillars. ரொம்ப சந்தோஷம் to have worked with you all. And என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செண்பகமூர்த்தி சார், ராஜா, அதுக்கப்புறம் வேஃபேரர் ஃபிலிம்ஸ் துல்கர், அண்ட் கேஆர்ஜி, கார்த்திக் கவுடா, ஆல் ஆஃப் தெம் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க on November 7th. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ இந்த புது கிளைமேக்ஸோட தான் நாங்கள் தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. And it's been an exciting journey, and going forward, Vishnu Shah Studios is continuing to produce films and good films. Again, unique attempts try பண்றேன். என்னோட அடுத்த படம் வந்து கட் ஆஃப் டூ ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து என்னோட பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு. ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப். ஸோ ஐ வில் கம் வித் மோர் details soon, and thank you for supporting me continuously. And again நான் இது வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வர ஒரு சோலோ ஹீரோவா. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்தேன் என்னை ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்கன்னு. But the kind of reception I've received in the last 3 days is amazing. And நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன். I'll work on it. I'll try to be a better individual, better filmmaker, and a better actor. Thank you so much. Thank you. நீ பாட்டுக்கு ஒரு நல்ல படம் எடு, அதை கொண்டு போய் சேர்க்கறது எங்கள் வேலை அப்படின்னு. அது இல்லைன்னா இது ஒரு ஃபேமிலியே இல்லை. எங்கள் ஃபேமிலி அது எல்லாமே வந்து நாங்கள் ஃபார் த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு கடமை பண்ணுறோம். ஏன்னா யாருமே இல்லாமல் முதல் படம் துள்ளுவது எல்லாமே அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்களை தூக்கி கரை சேர்த்துட்ருக்கீங்க. எப்பயுமே அதுக்கு மிக மிக நன்றி. அது முடிஞ்சா இது எங்கேயோ மென்ஷன் பண்ணுங்க. ஜென்ரேஷன் தாண்டிலாம் நான் இல்லைங்க, இதே ஜென்ரேஷன்ல தான் இருக்கேன். கொஞ்சம் வயசை கம்மி பண்ணிச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் விஷ்ணு அண்ட் பிரவீன் அவங்களுடைய பரந்த மனசுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே கடமைப்பட்டேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 2 வாரம் முன்னாடி நாங்க சேர்ந்திருந்தோம். சினிமா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 டேஸ்ல மறுபடியும் we would meet நான் எதிர்பார்க்கல. நிஜம் சொல்லணும்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஹோப் கூட இருந்துச்சு, அண்ட் ஒரு அளவுக்கு கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு. இன்னைக்கு ஐ எம் ஜஸ்ட் ஃபில்ட் வித் கிராட்டிடியூட். இன்னைக்கு நாங்க நிறைய தேங்க்யூ சொல்ல போறோம். ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ, மிக்க நன்றி. இந்த சினிமாவை இந்த படம் சப்போர்ட் பண்ணி நீங்க மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க தட் content wins, and you can always create content that makes an impact. We are just so grateful. Ella departments neenga appreciate pannittirkeenga. That is a huge confidence booster to us. We are eternally grateful. Ivlo support kodutadukku. I'm very grateful for the universe. நாங்க இந்த படம் 2022 ல ஸ்டார்ட் பண்ணோம். அங்கிருந்து எங்க வரைக்கும் the movie has gone through many changes. Script wise நிறைய additions, modifications, scenes kuda we chopped off just to retain it. Thanks to the 3-year wait, iniki the cinema that we have made is amazing. It's far better. I think that 3-year wait we were a little impatient. I got a little impatient. Maybe Vishnu was very patient. And I think this 3-year wait has only made our product a lot better. Media avangalukku the largest thank you. I think you are the spine of our industry. No, I feel like thank you for everything that you do for us, day in and day out. Verum in the film illa, for the entire industry, every film, that every Friday, the work you do, for your support, unga encouragement ku, unga appreciation ku. Thank you so much for your wonderful words about Aryan.
last thank you your team ku. Praveen Praveen is congratulations on a smashing first film. இப்போ நீங்கள் you're a seasoned filmmaker, so இதுக்கப்புறம் many more eyes on you. Good luck with the future. Good luck with the better, greater filmmaking. Vishnu, thank you as always. Eternally, forever grateful to Aryan and for Diana and to my entire team. Thank you so much. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. See you again in the theaters this weekend and many more weekends. முதல்ல மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஆரியனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு. அண்ட் பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் யூ தி பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ இந்த மூவிக்கு. அனிதா, இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல் தட் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை நான். ஸோ ஐ எம் ரியலி கிரேட். அண்ட் விஷ்ணு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். I had the best time shooting with you, and Aryan is very special to me, so thank you for that. And thank you all. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் கிவிங் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு படம் வந்து கொண்டு போய் சேர்க்குறது, அந்த ரிவ்யூஸ் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட். அந்த ஃபில்ம் நல்லா இருக்குன்னு யூனோ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாதான், இல்லை சில ரிவ்யூஸ் சொன்னாதான் நம்ம போய் பார்ப்போன்னே இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேங்க்ஸ் ஆரியனை கொண்டு போய் சேர்த்ததுக்கு. அண்ட் அது இல்லாமல் இந்த படம் மியூசிக்லாம் வந்து எனக்கு நிறையா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் நானும் பிரவீனும் ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 ரீல் பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த மியூசிக் இந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒன்று ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா இன்னொரு சான்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாருமே மென்ஷன் பண்ணுங்க ரிவ்யூஸில். அண்ட் படம் பார்த்துட்டு நிறையா ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே கால் பண்ணி சொன்னாங்க. Thanks to everyone. And again, I should thank Praveen for trusting with the movie. And the movie oda storytelling ku okay music இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு விஷன் வச்சிருந்ததும் அது மேட்ச் ஆனதுமே அது ஒரு மேஜிக் தான். அந்த யூனிவர்ஸ் செஞ்ச மேஜிக். ஸோ ஐ தேங்க் த யூனிவர்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். பட் ஏன்னா விஷ்ணு சார் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். பிகாஸ் அவரோட அந்த டெடிக்கேஷன், நான் ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒவ்வொரு நாளுமே லைக் அந்த லிட்டரலி அந்த ஃபில்ம் வரணும், அந்த மியூசிக் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கேரக்டருமே உள்ளே போய் அவ்வளோ டீட்டெயில்டாக ஃபாலோ பண்ணி மிட் நைட்டில் எந்த டைம் வேணால் கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெடிக்கேஷன். அண்ட் ஐ ஹோப் ஐ பிலீவ் இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து ப்ரொடியூசர் விஷ்ணு சாரும் ஹாப்பி அப்படிங்கிறனால தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் தியேட்டர் போய் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஆடியன்ஸுக்கும் நீங்கள் எல்லாருக்குமே, எஸ்பெஷலி ஃபார் த மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண, ரிவ்யூ பண்ண. இந்த சப்போர்ட் இன்னும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இருக்கும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ வெரி மச். தென் அகெயின் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ நான் ஆல்ரெடி தேங்க் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு. ஆல்வேஸ் தேங்க்யூ. இல்ல நீங்க ஃபர்ஸ்டே அந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமேக்ஸ் மாத்திருந்தீங்களா? இல்ல சார், இல்ல சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ சான் தான் வந்து நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க. இந்த ப்ராசஸ்ல நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காரும் போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டா இருக்குமோன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்ப சான் வந்து இல்ல சார், இப்ப ராட்சசன் படத்துல நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவா மாறினாங்கிறது அவ்வளவு டீடைலிங் காமிச்சிருப்போம். ஆக்சுவலா நீங்க பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு ராட்சசன்லயே. அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆயிடும், அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாசம் பேசியிருக்கேன் போன்ல. இப்போ அந்த டிசிஷன் ரைட்டா தானே போச்சு. 3 மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வெளியூர்ல எல்லாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் எடுப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேற ஆயிடும், அது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்க சைக்கோ பண்றது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்ற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டா இருந்தது.
நியாயமா பார்த்தா இப்போ நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஜாப்ல தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்ல. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டில இருக்கு. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டா தானே இருக்கு. அப்போ இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு. அப்போ இல்ல இது ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டா இருக்கும், இல்ல அப்படின்னா இது ராங் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான். நாங்க படம் போட்டு காமிக்காமலாம் இல்ல, நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையா வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போ நான் எப்பவுமே சொல்ல சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்க சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசன்ல தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டா போகும், சில விஷயங்கள் ராங்கா போகும். அது நம்ம கையில இல்லை, இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிச்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்க மாத்துறது ஒண்ணுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்துல நாங்க ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளவு மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி 3 மினிட்ஸ் 3 to 4 மினிட்ஸ் நாங்க குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு வேறையா இருக்கும். ஆனா இப்போவும் நான் என்ன சொல்லணும்னா நாங்க எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்கு. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்கு நம்ம சொசைட்டில அப்படிங்கறது நாங்க சொல்றோம், இப்பவும் சொல்றோம். அதை நாங்க மாத்தல. அது யார் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாத்திருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி இந்த ரங்காயிரமோன்னு சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நீங்க ஒரு ப்ரொடியூசரா தலையிட்டீங்களா, ஹீரோவா தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன். சார் தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எல்லா சினிமா ஹிட் ஆகுதான், நான் தலையிடாத உங்களுக்கு அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல, ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறேன். இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன். இன்னொன்னு, எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன். அதனால்தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் பேசாம இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்ற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார். அண்ட் அதனாலதான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்ற பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களேன்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசா போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா. எல்லாரோட ஒர்க் கரெக்டா பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அதுல கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்னு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுல இருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்க வெளியே போகும்போது உண்மையாவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்ன்றாங்கிறது. ஒரு 10 பேர் ரூம்ல உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். சம்டைம்ஸ் சேலஞ்சிங் ஆகுது. சில சமயத்துல சில படத்தை பாக்குறப்ப நாங்களே தலையெண்ணும் போல தோணும், நல்லா வந்திருக்குமே எப்படி மாத்தி இருந்தா அப்படின்னு தோணும். அதுக்கிட்ட இந்த உண்மைதான், உங்களோட இந்த உண்மைதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க, சரதா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்துல இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட பாடாம எப்படி உங்களால இந்த மாதிரி இன்னொரு மானசம் மாதிரி அந்த ஹீரோயின். இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, இதுக்கு பதில் சொல்றேன். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல நாங்க ஒரு விஷயம் வச்சிருந்தோம். ஆனா ஸ்கிரீன் பிளேயோட ஸ்பீட்ல அதை வச்சா கரெக்டா இருக்காது. அந்த டிசிஷன் கரெக்டா தானே வந்திருக்கு, அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு டூயட் சாங் வச்சிருந்தேன்னா இல்ல ஒரு சாங் லவ் சாங் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க இருக்கு, அதெல்லாம் இருக்கு சினிமாக்காக சார். இல்ல அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆயிருக்கும். சோ அது இருந்தது. பட் அதனாலதான் அது சிங்கிளா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார். பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ அம் த கைன்னு ஒரு சாங். சோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார். அது செல்வராகவன் சார் ரொம்ப நாள் உங்க படைப்புக்காக வெயிட்டிங். காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனும் சரி 7Gயும் சரி, ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 70 செகண்ட் பார்ட் வருமா அப்படின்னு ஏக்கம்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 7Gல என்ன பார்ட் 2 பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். டெஃபினட்டா ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி அதனால தான் ஒத்துக்கிட்டேன். சரி அதான் பண்ணலாம். 70% முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்க வெயிட்டிங் தான் சார். அதே போல ஏன்னா இப்போ நடிகரா நீங்க எல்லா பேன் இண்டியாவா ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் உங்க டைரக்ஷன் எப்போ புதுப்பேட்டை இதெல்லாம் டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் பண்ணுவேன்.
விஷ்ணு விஷால் சார் ஒரு கேள்வி. டெஃபினட்டா இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சீக்கிரமா பண்ணலாம். விஷ்ணு விஷால் சார் ஒரு கேள்வி. சார் இங்க சார் இங்க சார், பெரும்பாலும் இப்ப தமிழ் சினிமால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஒரு படத்துல. பட் யூ சே தட் 3 படமும் நீங்க வந்து கண்டினியூஸா வந்து யூ given a profit. What do you advise the producers, either the new producers or else the experienced producers, where do they fail? சார் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு Let it be a suggestion or நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன், கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார், அப்போதான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளவுதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் பண்ணது ஒரு 90% அப்ளை பண்ணிருக்கோம் சார். ஸோ பிரவீன், யூ வாண்ட் டு சே தட்? இந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணலன்னா கண்டிப்பா ஹி ஹேஸ் டு பி நெகட்டிவ். ஸோ அதுதான் மெயின் கரெக்டா டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அதனால தான் அவர் ஆக்சுவலா ஹி டிடன்ட் கம் ஆன் போர்ட். ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் எ கேரக்டர், அது சீமிங்லி எவ்வளவு நல்லா இருந்தா கூட இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட் தான் இருந்தது. நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ணதான். ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்ட்ல அந்த விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு 90% இருக்காது. விஷ்ணு சார் விஷ்ணு சார் நீங்க ரொம்ப செத்து போயிட்டாங்களே விட்டு. டெஃபினட்டா நீங்க படம் பார்த்தீங்க, எழுதிட்டு இங்கேயே கேட்டீங்க படியிருக்கேன். விஷ்ணு சார் நீங்க நிறைய போலீஸ் ஸ்டோரி நடிச்சாலும் நீங்க வந்து ரியல் ஹீரோ கிடையாது. நீங்க வந்து ரியல் ஹீரோ தான். ரியல் ஹீரோ வந்து உங்க அப்பா ரமேஷ் குரவாலா சார் தான். ஐபிஎஸ் நிறைய பார்த்திருக்காரு. அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள், ராட்சச மாதிரி கதைகள், இந்த மாதிரி கதை பார்க்கும்போது என்ன சொல்லுதாரு, இந்த சினிமா போலீஸ் இது மாதிரிலாம் பத்தி அவரோட ஒப்பீனியன் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன சொல்றாங்க? சார் அப்பா ஜெனரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார், எல்லா படங்களும் பார்ப்பாரு. எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சே பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன், எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னன்னா, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோக்கும். ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லை வாக்கு அங்கே டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி. அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்கேன். என்னைக்கு போலீஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேற, அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்ல அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்க முடியுமான்னு தெரியல. அந்த டைம்ல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேல இருக்குன்னு தெரியாம ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி பிளேம் பண்ணிடலாம் ஈஸியா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டைரக்ட், வெரி என்ன சொல்றது, ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்துல. ஐ திங்க் அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிதான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்கிரீன். அது ஒரு நாள் நான் கண்டிப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு நாள் கண்டிப்பா நான் ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. பொதுவா வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்துல வராரு. நீங்க வந்து ஒரு ஹீரோவா இருந்து ப்ரொடியூசரா இருந்து
இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷன்ல அடுத்து நீங்க நடிக்க போறீங்களா? இல்ல சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும் போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பா தெரியல சார். அது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல சார். எனக்கு அது உண்மையாக பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசா இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸ்ல நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்றேன் சார். நீங்க எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார், இந்த ஹீரோ மேல தான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவாங்க. அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்ல சினிமா இருக்கணும், அவ்வளவுதான். நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல அனுபவம் கொடுக்கணும் தியேட்டர்ல. எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனா இருக்கு. மற்றபடி நான் தான் எல்லா சீன்லயும் டாமினேட் பண்ணணும், நான் தான் எல்லா படத்துல இப்படி இருக்கணும்ன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறது இல்லை சார். பட் கண்டிப்பா நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்றாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். பட் எல்லா படத்துலயும் ஏதாவது ஒரு 1-2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸா இருக்கும் என் படத்துல சார். அது மட்டும் கேரண்டி. மற்றபடி செல்வா சார் கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன், அவர் டைரக்ஷன் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது இன்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடி சார் கிட்ட கேட்டிருக்கேன். டேரக்டர் சார், சரிங்க சார். சார் படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸ் மாத்திருக்கீங்கன்னு சொல்லியிருந்தார் சார், விஷ்ணு சார். இப்போ எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல. எல்லா கொலைகளையும் வந்து தற்கொலைகளை எல்லாம் வந்து அவர் கொலைகளா மாத்திருந்தா கொஞ்சம் ஹியூமானிட்டி அங்க வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க யோசிச்சோம். அந்த மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார்? அதாவது ரிவீல் பண்ணாம சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சார், ஸ்பாயிலர் இல்லாம. சார், விஷ்ணு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணது இல்லை. நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருந்தது. அது ரொம்ப ஒரு மாரல் டிபேட்டாக தான் சார் இருந்தது. பட் இன்டர்னலி நமக்கு ரொம்ப கிளியர் சார். அவர் பண்றது என்ன ஆனாலும், என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆனாலும் அவர் பண்றது சரியில்லை. அது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனா அது இப்போ இருக்கிற எண்டிங்ல வந்து அது அவர் பேசும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டா தெரியுது. அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ பட் அந்த டெத்ஸ், அது கூட ரீசன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்கு. அந்த அவர் சொல்ற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அது அப்படிதான் இருக்கும் சார். அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த படத்துல பிகினிங் இருக்கு. பிகினிங் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம். அது ஆக்சுவலா இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸ்ல அது கொஞ்சம் அது ஏன் ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, அது கூட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்பதான் இப்போ அந்த கதை கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த பிகினிங்ல நடந்த விஷயம் எண்டில் அது திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓகே இதனால இன்னொரு விஷயம் கூட வரும். அதுதான் பண்ணிருக்கு சார். இப்போ சார் சொன்னார் இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸ்ல வந்ததா பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறைய நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்லயும் இப்போ ஏஐல மாத்திட்டு இருக்காங்க சார், ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுல வந்து ஏஐ மாத்திர மாதிரி இருக்கு சார். நீங்க அதை எப்படி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிளைமேக்ஸ்ல அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்ப பருத்திவரன்ல பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குநர்களோட உணர்ச்சிய ரொம்ப பாதிக்கப்படுதுங்க சார். இப்ப அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐல போயிட்டு இருக்கு சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு, தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோட அப்படியே விட்டுறணும். என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டோமோ இல்லை, அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது, யாருக்காகவும். நம்பிக்கை படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பிரதர் கூட சேர்ந்து பண்ணீங்களா இல்ல கேமியோ ரோல் மட்டும் உள்ள? இல்ல அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் படத்துக்காக தான். இனிமே பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன். ஒரு ப்ரொடியூசரா தான் இருக்க போறேன். அவர் அடுத்த படத்துல சோலோ லீட் தான். ஸோ நான் எல்லாம் யாரும் இல்லை. உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படிதான் தோணுது நீங்க பேசுறது பார்த்து. இல்ல, ஆனா இருக்காங்க.